தேடுறவன் தானே தண்டபாணி. இந்த இல்லாத மனது பொல்லாத மனது தான். ஆனால் இந்த இல்லாத மனது ஒன்று இல்லாமல் இன்னொன்று உருவாகி இருக்க முடியாது இல்லையா? இந்த இல்லாத மனது உருவாகிறதுக்கும் ஒன்று தேவை. அப்போது இது எதனால் உருவாச்சோ இந்த மனசு, இந்த மனம் என்னும் இந்த மாயை, இந்த எதனால் உருவாச்சோ அது நமக்கு இந்த மனதை பற்றின ஒரு தெளிவு தந்தாதான், தெளிவு கொடுத்தாதான் நம்ம இந்த மனதிலிருந்து பூரணமாக வெளியில் வர முடியும். அது வரைக்கும் எல்லாமே ஒரு தேரியாக தான் இருக்கும். அது வரைக்கும் நம்ம இந்த மனதிலேருந்து விடுபடுறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாம். அதில் சின்ன சின்ன சந்தோஷம் கிடைக்குமே தவிர பூரணமான விடுதலை கிடைக்காது. இந்த மனது உருவாக காரணமாக இருந்த இந்த ஹையர் கான்சியஸ்னஸ், அந்த மகாசக்தி நமக்கு வழிவிட்டு அதுவே சொன்னாதான் மனதிலிருந்து நம்மளால் வெளியில் வர முடியும். அதுதான் ஞானம்.